கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏசாயா 7வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை, அதன்படி சம்பவிப்பதும் இல்லை என்று இந்த வசனத்திலே நாங்கள் பார்க்கிறோம். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியம் என்னவென்று சொன்னால், அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை. அதாவது உங்களுக்கு எதிராக மற்றவர்களால் செய்யப்படுகிற ஆலோசனைகள் நம்மை தள்ள வேண்டும், அல்லது நமது குடும்பத்துக்கு எதிராக, அல்லது நம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக, நம்முடைய வேலைக்கு எதிராக, நம்முடைய வருமானங்களுக்கு எதிராக தவறான ஆலோசனைகளை செய்து ஏதாவது எங்களுக்கு அந்த உயர்வுகளை தடுக்க வேண்டும் என்று நினைக்கிற ஆலோசனைகள் நிலை நிற்பதில்லை என்று ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார். இந்த நாளில் நாங்கள் பார்க்கிறோம், பேதுருவை ஒரு முறை அங்கே ஏரோது கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணி அவனை சிறையிலே கொண்டு வைத்திருந்த பொழுது, அவனுடைய ஆலோசனை நிலைநிற்காதபடிக்கு இரவோடு இரவாக கர்த்தர் தூதனை அனுப்பி அங்கே பேதுருவை வெளியிலே கொண்டு வந்த ஒரு சம்பவத்தை நாங்கள் வேதத்திலே பார்க்க முடியும். அதுபோல தான் இந்த நாளிலே அவர்கள் எங்களுக்கு எதிராக அப்படி செய்து விட்டார்கள், இப்படி செய்ய போகிறார்கள் என்று ஒரு கவலையோடு, ஒரு பயத்தோடு நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் அந்த ஆலோசனை நிலை நிற்பதில்லை என்று சொல்லி ஆண்டவர் இந்த நாளிலே வாக்கு பண்ணுகிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.